திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் விஜய். இவருக்கு பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை ரசிகர்கள் ஏராளம். கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட மாஸ் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தளபதி விஜய். என்னதான் சினிமா பின்னணியை கொண்டிருந்தாலும் தனது தனிப்பட்ட முயற்சி திறமையின் மூலமாக உச்ச நட்சத்திரமாக இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். தனது சினிமா வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை கடந்து எத்தனையோ வெற்றி படங்களையும் கொடுத்துள்ளார். தற்பொழுது விஜய் சினிமா துறையில் கொடி கட்டி பறந்து வருகிறார். அதுபோல அரசியலிலும் அவர் களம் இறங்கியுள்ளார். இந்த பயணமும் தற்பொழுது வரை வெற்றி அடைந்துள்ளது. எனினும் அரசியல் என்றால் வாக்கு சதவீதமும் முக்கியம் என்பதை போல் வரும் தேர்தலில் அக்கட்சிக்கு என்ன மாதிரியான வாக்குகள் வருகிறது என்பதை பார்த்தால்தான் அவர் அரசியலில் எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும். விஜய் கட்சி தொடங்கும் பொழுது சரி, அவர் இரு மாநில மாநாடுகளை நடத்திய போதும் கூட சங்கீதா அந்த விழாக்களில் இல்லை. இதனால் விஜய் மீது அதிருப்தியில் இருக்கும் சங்கீதா தனது கணவர் விஜயை பிரிந்து விட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. விஜயுடன் மனக்கசப்பு ஏற்பட்டு அவர் தனது மகன் மகளுடன் லண்டனில் வசித்து வருகிறார் என சொல்லப்பட்டது. விஜய் வீட்டில் அவர் மட்டுமே இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் சங்கீதாவை மகன் ஜேசனுடன் சென்னை விமான நிலையத்தில் இருப்பது போன்று புகைப்படங்கள் வெளியானது. இன்னும் சிலர் விஜய் தன் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதால் அவரை பார்க்கவும் உறுதுணையாக இருக்கவும் சங்கீதா சென்னை வந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர். திருச்சியில் அவரது முதல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் விஜயுடன் சங்கீதா விரைவில் அரசியல் மேடையில் என்ட்ரி கொடுப்பார் எனவும் சிலர் கூறி வருகின்றனர். அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வுகளில் அவருக்கு பதிலாக அவரது மனைவி சங்கீதா தான் கலந்து கொண்டு வருகிறார். கட்சி தொடங்குவதற்கு முன் இசை வெளியீட்டு விழாவில் மட்டுமே சங்கீதா கலந்து கொண்டிருந்தார். அந்த ஒரு நிகழ்ச்சியை தவிர மற்ற நிகழ்ச்சிகளில் சங்கீதாவை பொதுவெளியில் பார்க்கவே முடியாது.